திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் உள்ள காரையாறு அணையை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இஞ்சிக்குழி, பெரிய மயிலாறு, சின்ன மயிலாறு, அகத்தியர் காலனி மற்றும் சேர்வலாறு ஆகிய 5 கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்கள் அனைத்தும் இயற்கை வளம் நிறைந்த எழில் கொஞ்சும் சோலையாக திகழ்ந்து வருகிறது. இந்த கிராமங்களில் 158 குடும்பங்களைச் சேர்ந்த 442 காணி பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். பூர்வ குடிகளான இந்த மக்களுக்கு வாழ்வாதாரமாக இருப்பது அங்கிருக்கும் மலைகளும் அதில் இருக்கும் வனப்பகுதிகளும் தான். விவசாயம், தேனெடுத்தல், மரவள்ளி கிழங்கை விளைவித்து அதனை மதிப்பு கூட்டு விற்பனை செய்தல் போன்ற பணிகளில் ஈடுபட்டு தங்கள் அன்றாட பிழைப்பை நடத்தி வருகின்றனர் காணி பழங்குடியினர். தென் தமிழகத்தில் சமீபத்தில் கொட்டி தீர்த்த கனமழை திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கிட்டத்தட்ட 3 மாதங்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக காரையாறு அணை முழு கொள்ளளவை எட்டியது. அதன் காரணமாக அணையில் இருந்து 10,000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் அணையின் அடிவாரத்தில் உள்ள சின்னமலையாறு கிராமத்திற்கு செல்லும் பாதையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் அங்கு வசிக்கும் காணி பழங்குடியின மக்கள் வேறு வழியின்றி மரங்களில் கயிறு கட்டியும் தொங்கு பாலம் அமைத்தும் மறுகரைக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த கிராமத்தில் இருந்து திருநெல்வேலியில் உள்ள பள்ளி, கல்லூரிகளுக்கு சென்று பயிலும் மாணவ மாணவிகள் தொங்கு பாலம் வழியாகவும் மரங்களில் கட்டப்பட்டுள்ள கயிற்றை பிடித்தபடியும் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். வெள்ளப்பெருக்கு எப்போது எப்படி இருக்கும் என்ற தெரியாத சூழலில் வெள்ளோட்டத்தை பிள்ளைகள் பாதுகாப்பற்ற முறையில் கடந்து செல்வது மிகுந்த அச்சமளிப்பதாக அவர்களின் பெற்றோர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதுவரைக்கும் எந்த கவர்மெண்ட்டும் ஒரு பாலத்துக்கு அஸ்திவாரம் போடுவாங்க, ஆனா யாருமே அதை கட்டி கொடுக்க மாட்டாங்க. ஆனா அதனால நாங்க ரொம்ப கஷ்டத்தை, இன்னல்களையும் நினைச்சு தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த மருத்துவ முகாம் மாசத்துக்கு ஒரு தடவை கூட வருவாங்க. ஆனா இப்போ இந்த கிட்டத்தட்ட 1 வருஷமா எனக்கு தெரிஞ்சு இந்த மருத்துவ முகாம்ங்கிற நடமாடும் மருத்துவமனை கூட இங்க இல்லை. அது இந்த அரசு அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதும் இல்லை. ஏன்னா வயசானவங்க எல்லாம் சோம் இல்லாம இருக்காங்க. இப்ப நானே இந்த மாதிரி டைங்கள்ல இங்க இந்த காரையார்ல ஒரு மருத்துவமனையோ மருத்துவ முகாமோ இந்த மழை காலங்கள்ல இங்கேயே இருக்கிற மாதிரி இந்த அரசு பண்ணுனா எங்களோட மக்கள், பகுதி மக்களுக்கும் ரொம்ப வாய்ப்பா இருக்கும். ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுக்கும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு அவங்க வந்துட்டு போகும்போது அவங்களுக்கு மருத்துவ உதவி கிடைச்ச மாதிரி இருக்கும். பெரியவங்களுக்கு அந்த இது கிடைக்கும். அதனால இதை அரசு முன்னெடுத்து இதுக்கு ஒரு இது பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டுதல் வச்சுக்கிறேன். இந்த தண்ணி திறந்து விட்டுருக்கனால பாலத்தை தாண்டி அந்த சைடு போக முடியாது. அரசு இதுக்கு பாலம் கட்டி தரேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த மாதிரி எந்த இதுவுமே இங்க நடந்தது கிடையாது. இன்னும் பாலமும் எங்களுக்கு கட்டி தந்தது கிடையாது. தொடர் மழை காரணமாக விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பான வழியும் இல்லாததால் விளைபொருட்களை கொண்டு சென்று விற்க முடியாமல் 3 மாதங்களாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட வயது முதிர்ந்தவர்களும் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தை கடந்து சென்று மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற முடியாமல் இன்னலுக்குள்ளாகி வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கிராம மக்களின் நலன் கருதி தங்களுக்கென ஒரு பாலம் கட்டித்தர பல முறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்த அரசும் தங்களுக்கு பாலம் கட்டித்தர முன்வரவில்லை எனவும் சின்ன மயிலாறு கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். பாலம் கட்ட தேவையான நிதி ஒதுக்கப்பட்டும் கட்டுமான பணிகளை தொடங்க அரசு காலம் தாழ்த்தி வருவதாக கூறும் கிராம மக்கள் ஒவ்வொரு மழையின் போதும் கடும் இன்னல்களை சந்திக்கும் தங்களின் நிலையை கருத்தில் கொண்டு பாலம் கட்டித்தர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மழைக்காலங்களில் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. நம்ம உதாரணமாக எங்களுக்கு வந்து சின்னமயிலாறுல இருந்து காரையாறு வர்றதுக்கு, காரையாறுலேருந்து சின்னமயிலாறு வர்றதுக்கு, மருத்துவம் இது அரிச்சண்டுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு, இதுக்கு வந்து ரொம்ப ஒரு வெகு நாள் கோரிக்கையாக அந்த பாலம் வந்து கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் அந்த பாலம் வந்து நிறைவேறல. அரசு வந்து கொஞ்சம் விரைவாக செயல்பட்டு எங்களுக்கு வந்து இந்த பாலத்தை வந்து பண்ணி தந்தாங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மழைக்காலங்களில் எங்கள் மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நாங்கள் வெளியே வந்து இந்த பொருட்களை கொடுக்க முடியாது, அது பக்கம். ரெண்டாவது எங்களுக்கு உற்பத்தியும் பாதிக்கப்படுது. ரெண்டாவது விவசாயம் வந்து இல்லைனால எங்களுக்கு இந்த மழை 3 மாதத்துக்கு வந்து எங்கள் மக்களுக்கு வந்து ரொம்ப இந்த வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆமாம், அதுக்கு வந்து அரசு வந்து எங்களுக்கு வந்து நிவாரண உதவியெல்லாம் வழங்கினா நல்லாயிருக்கும். பல இன்னல்களை எதிர்கொண்டு இந்த பகுதியில் வாழ்ந்து வரும் காணி பழங்குடியின மக்களுக்கு அவர்களின் கோரிக்கையை ஏற்று அரசு பாலம் கட்டித்தர வேண்டும் என்பதே பெரும் எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக அம்பாசமுத்திரம் செய்தியாளர் முத்துப்பாண்டியன்.